Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் பால் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட். அது மட்டும் இல்லாமல் வாயில் வச்சு தான் அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ஒரு மில்க் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பேக்கரியிலலாம் கிடைக்காது. நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டுமே தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கப் பால் வச்சு குறைவான பொருள்கள் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான மில்க் ஸ்வீட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ நீங்கள் அப்போல்லாம் இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த சூப்பரான ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான மில்க் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு அடிகனமான இரும்பு கடாய், அது போல் நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பால், ஒரு 250 ml இருக்கும். இது நீங்கள் ஒரு கப்போ இல்லை கிளாஸோ எடுத்துகிட்டு அதில் அளந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. நம்ம முதல்ல எல்லா பொருளையும் இதில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை முதல்ல நாம் கலந்து கொடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் அடியில் போயிட்டு தங்கிட்டு கட்டியாகிடும். அதனால் நாம் ஒரு கரண்டியோ இல்லை இது போல் விஸ்கு இல்லை இது போல் ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் முதல்ல இதை நல்லா கட்டி இல்லாமல் அந்த பாலில் கரைச்சி விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் அடிக்கடி அடியில் போயிட்டு தங்கிடும். அப்புறம் கட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்வீட் பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ அடுத்ததாக எதில் கார்ன்ஃப்ளவர் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது போல் விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் இதை வச்சு ஹீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது சட்டுன்னு கெட்டியாகிடும், ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால. இது கூட நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நாம் ஒரு விஸ்க் இல்லை கரண்டி வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது கொஞ்சம் திக்காகிடும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது 1 நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் கரண்டியால் இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. நம்ம கலந்து கொடுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அங்கங்கே கட்டி ஆகிடும், நம்மளுக்கு ஸ்வீட் பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் கைவிடாமல் இந்த கரண்டி வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இடையில சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாக்ஸில் இதை செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸை முதல்ல இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நான் இந்த ஸ்டீல் பாக்ஸில் தான் இன்றைக்கி செட் பண்ண போகிறேன். சாதா சில்வர் டிஃபன் பாக்ஸ் தான். இதில் லைட்டாக நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பால், இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும். அது சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். இப்போ இதை இது போல் சேர்த்துட்டு ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா லைட்டாக பரப்பி விட்டுருங்க. அந்த ஸ்பூன் பின்னாடி லைட்டாக நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பரப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகியிருக்கு. நீங்கள் இதை எந்த கத்திலாம் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பிளேட்டில் வச்சு கவுத்து விட்டாலே இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி தட்டில் விழுந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தான் நாம் இந்த ஸ்வீட்டுக்கு மேலும் ஒரு தனி ஒரு சுவையை ரெடி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது சாதா மில்க் ஸ்வீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நாம் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும்.
இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளுடைய ஸ்வீட் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஜெல்லியாக இருக்குன்னு. நல்லாவே செட் ஆகியிருக்கு. இப்போ நான் இதை வந்து எனக்கு தேவையான ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பீச் ஓரத்துலலாம் பால் கடம்புன்னு சொல்லிட்டு விற்பாங்க, அதை போல் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ சென்டரில் இருக்கிற இந்த ஸ்கொயர் ஷேப்பை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர் தான். பால் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை இந்த பால் பவுடரில் லைட்டாக வந்து இதை போல் நல்லா வந்து புரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மில்க் ஸ்வீட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி சாப்பிடும்போது இந்த பால் பவுடரோட டேஸ்ட்டும் உள்ளே இருக்கிற அந்த மில்க் ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து இதில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து டக்குன்னு நீங்கள் எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வந்து செட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் அதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்வீட்டை நல்லா சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது. மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நான் எண்டிலையும் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.